ஏய், இனிமேல் ஆட்டோ விட்டுட்டு வேற தொழில் தான் 3 மூலம். எதுக்கு தம்பி இப்படி புலம்புற? என்னன்னே போன அரசு என்னன்னா பஞ்சு மிட்டாய் கலர்ல ஒரு பஸ்ஸை போட்டு பாதி குழம்பு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்திருக்க அரசு என்னன்னா எல்லா பஸ்லயும் ஃப்ரீயா. இப்போ நம்ம குழம்பு என்னதான் ஆகுறது? அப்படியா? அப்ப நம்ம வேற பொழப்பு தான் பார்க்கணும். ஏய், எனக்கு வேற ஒரு ஐடியா தோணுது. 1 week later. நேத்து ஒருத்தன் போன் பண்ணாயா, இன்னும் ஆளை காணும். வந்தானா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். கண்டிப்பா வருவான், வந்தே தீரணும். நம்மளுக்கு குழப்ப வேண்டாமா? நீங்க டிவில ஆர்டர் கொடுத்துருந்தீங்க, நான் ஆட்டோ வச்சிருந்தேன். ஆமாங்க சார், சாமி உள்ள இருக்காரு, நீங்க உள்ள போங்க. உள்ளதா இருக்காரா? சாமி சாமி எங்கிட்டு போலாம்? இவன் ராசிக்கு அப்படியே நேரா போய் ரைட்ல திருப்பான். எப்பா உன் ராசிப்படி உனக்கு பையன் ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஆமா சாமி. இப்போ நீ உன் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்க. ஆமா சாமி. இப்போ அடுத்த ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்க. ஆமா சாமி. உனக்கு லவ்வர் தோசை இருக்கு. என்ன சாமி சொல்றீங்க? லவ்வர் தோசை இருக்கு. அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு தம்பி. சொல்லுங்க சாமி, என்ன பரிகாரம் சாமி? ஒரு 4 லவ்வர்ஸ் கல்யாணம் முடிச்சு வை. 5வது உனக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அப்படியே செஞ்சிருவோம் சாமி. டிரைவர் வண்டி நிப்பாட்டுங்க, தம்பி இறக்கி விட்டுருவோம். என்ன சாமி இங்கே இறக்கி விட்டீங்க? ஜாதகத்தோட லிங்க் எங்கன முடியுதோ அங்கே இறக்கி விட்டுருவோம்பா. ஏன்னா இதான் ஆட்டோ ஜோசியம். எவ்வளவு சாமி? ஒரு 1500 ரூபா ஒரு. இந்தாங்க. ரொம்ப நல்லா சாமி, வரேன் சாமி. போயிட்டு வா போயிட்டு வா. Yeah, boy. இந்தா, உன்னோட கமிஷன் 500, எனக்கு ஒரு 1000. என்ன சாமி அவன் ஜாதகத்தை அப்படியே புட்டு புட்டு வைக்கிறீங்க? அவன் நேற்று எனக்கு போன் பண்ணதுல அவன் நம்பரை சேவ் பண்ணிட்டேன். அவன் ஜாதகமே அவன் ஸ்டேட்டஸ்ல வந்துருச்சு. அவளத்தையும் பார்த்து அப்படி சொல்லியாச்சு. உண்மையா உழைச்சா பொழைக்க முடியாது சாமி. இந்த மாதிரி பிராடுத்தனம் செஞ்சாதான் பொழைக்க முடியும். வாங்க போ.